மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000. தமிழகத்தில் வெளியான சூப்பர் நியூஸ். ரெடியா இருங்க. தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்ட நிலையில் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காதவர்கள் மற்றும் நிராகரிக்கப்பட்டவர்கள் என பலரும் விண்ணப்பிக்க தயாராக உள்ளனர். அதனைப் போலவே புதிய ரேஷன் கார்டு அடுத்த வாரம் முதல் வழங்கப்பட உள்ளதால் அவர்களும் விண்ணப்பிக்கலாம். தற்போது தேர்தல் நடத்தை விதி வாபஸ் பெறப்பட்டதால் ஒரு சில நாட்களில் மகளிர் உரிமை தொகை தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டு தகுதியான நபர்களுக்கு ஜூலை முதல் 1000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்காதவங்க இல்லை நிராகரிக்கப்பட்டவங்களாம் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. புதிய ரேஷன் கார்டுக்கு அடுத்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்திலிருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. தேர்தல் நடத்தை விதிகள்லாம் பார்த்தீங்கன்னா வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால் இன்னும் ஒரு சில தினங்களே பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, இல்லை ரேஷன் கார்டு அப்டேட்டாக இருந்தாலும் சரி, அதான் ரேஷன் கார்டுக்காக அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கான தகுதியான நபர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை மாதத்துலேருந்து 1000 ரூபாய் கொடுத்துருவாங்க. ஸோ எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிஞ்சதுனால ஸோ அந்தந்த வேலைகளை கரெக்டாக பார்த்து முடிச்சிருங்க. இன்னும் சில தினங்களில் எல்லா ப்ராசஸுமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து.